நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில். இந்த கோயில் பிரம்மாண்டங்கள் உள்ளடக்கிய ஒரு கோயிலா அப்படின்னா அது நிஜமாவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய, நம்ம சொல்லும் பொழுதே நம்மளுடைய மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 178 அடி உயரமுள்ள ராஜகோபுரம். இந்த கோயில் உள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுதே, உள்ள போகும் பொழுதே அந்த காற்று கிழக்கிலிருந்து மேற்கும், மேற்கிலிருந்து கிழக்கும் வீசுகின்ற காற்று நீங்க சுவாசிக்கிறீங்க. அங்க அமர்ந்து நீங்க அந்த காத்து உங்க மேல படுது அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய மாற்றம். அல்டிமேட்டான விஷயம் இந்த கோயில்ல அதுதான். என்னுடைய அறிவுக்கு என்னது சொல்றேன். அந்த தென்மேற்கு காற்று, பருவ காற்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த காற்று இந்த கோயிலுடைய கோபுரில் நுழையும் பொழுது உங்க மேல படும். அதுக்கப்புறம் நீங்க கோயிலை தரிசிச்சுட்டு அங்க அமர்ந்துட்டு நீங்க வரும்பொழுது அந்த காற்று உங்க மேல பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படும். இந்த கோயில் உலகம்பாள் அம்பாள் காசி விஸ்வநாதர். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, பராக்கிரம பாண்டியன் காசியை தரிசிக்கிறதுக்காக போகும்பொழுது அவருக்கு தோன்றிய ஒரு ஆசை, தன்னுடைய இடத்துலையும் தன்னுடைய ஊர்லேயும் இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அதே போல அவர் வேண்டிக் கொள்கிறார் ஈஸ்வரனிடத்தில். ஈஸ்வரன் அவருக்கு தன் கனவில தோன்றி கட்டெரும்புகள் ஊன்று செல்லுகின்ற வழியில் அங்க ஒரு லிங்கம் இருக்கும், அதை எடுத்து நீ பிரம்மாண்டமாக கோயில் கட்டு அப்படின்னு சொல்லுவார். அவர் வழிநடிகளும் இதே அவருக்கு தோன்றி சிவகாசியிலையும் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்றார். அதே போல காசி விஸ்வநாதர் தான் பிறந்த ஊர்ல தன் மக்களுக்காக இதே போல காசி பல பிரம்மாண்டங்களை உள்ளடக்கிய வடகாசியை போலவே இங்கேயும் தென்காசி தெற்கிலே ஒரு கோயில் அமைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கோயிலை கட்டி, ஐதீகங்கள் கூறப்படுவது என்னவென்றால், அதாவது கட்டெரும்புகள் ஊன்று சென்றுகின்ற இடத்தில் ஈஸ்வரனுடைய லிங்கம் கிடைத்து அங்க அதை பிரதிஷ்டை பண்ணி பிரம்மாண்டமாக கட்டுகிறார். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா 2 விஷயங்கள் உண்டு. துர்கை, மேற்கு நோக்கிய துர்கை. இது ரொம்ப அரிதிலும் அரிது. அதே போல உலகம்பாய் அம்பாள் ஈஸ்வரனுடைய தெற்கு பாகத்தில் வீற்றிருப்பார். கோயிலுடைய தெற்கு பாகத்தில் இவர் நடுவருக்கும், அதாவது காசி விஸ்வநாதருக்கும் உலகம்பாளுக்கும் நடுவிலேயே முருகர் வீற்றிருப்பார். ஆக்சுவலா முருகருடைய சன்னதி பெருமாளுடைய சன்னதியாக இருந்தது. இன்று அங்க முருகரை பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு முருகர் நமக்கு காட்சி கொடுப்பார். இதுதான் இந்த கோயிலுடைய அமைப்பு. அதே போல பைரவர் வடகிழக்கிலும் ஒரே கல்லால் ஆன நவகிரகங்களும் உண்டு. இது இந்த கோயிலுடைய அமைப்பு. எப்படி பராக்கிரம பாண்டியன் இந்த கோயிலுக்கு கடினமாக உழைத்து தன் மக்கள் காசி விஸ்வநாதரை தரிசித்து வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த கோவிலை கட்டி முடிக்கிறாரோ, அதே போல் இன்னைக்கும் யார் அந்த பூமியில போய் தரிசித்தாலும், விஸ்வநாதர் தரிசித்தாலும், நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த காற்று தான். அந்த பருவக்காற்று தென்காசியில வீசக்கூடிய அந்த கருவக்காற்று. நீங்க வெளிலேருந்து இந்த கோயிலுடைய பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலைகள் அவ்வளோ அற்புதமாக, அதுவும் மேகம் தொடுகின்ற அந்த மலைகள் அற்புதமான காட்சியாக அமையும். அந்த காற்று மேற்குலேருந்து கிழக்குலேருந்து வீசும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு பெரிய மருந்தாக தான் அமையும். இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. இயற்கையுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அந்த சிற்பம் நான் சொல்லக்கூடிய 178 அடி உயரமுள்ள அந்த ராஜகோபுரத்தில் கிட்டத்தட்ட 800 சிற்பங்கள் உண்டு. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதையை சொல்லும். அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது. அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் தான் காசி விஸ்வநாதர் கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் துர்கை மேற்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுப்பாள். அதே போல ஆனந்த கிருஷ்ணன் உண்டு. இங்க சிற்பத்தினால், கல்லினால் வடிவமைக்கப்பட்ட நடராஜரும் உண்டு. அவ்வளவு
பொக்கிஷங்களை உள்ளடக்கிய கோயில் காசி விஸ்வநாதர் கோயில். அம்பாள் தெற்கிலே, அதாவது ஈஸ்வரனுக்கு தெற்கிலே கிழக்கு நோக்கி நமக்கு காட்சியளிப்பால். தனி சன்னதி உண்டு. இவர்கள் இருவருக்கும் நடுவிலே அவருடைய பிள்ளை முருகன் நமக்கு காட்சி கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு சோமாஸ்கந்தருடைய வடிவில் இந்த அமைப்பே நமக்கு அமைந்திருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயில் தரிசிக்கணும்னா நாள் கிழமைலாம் கிடையாது. என்னைக்கு உங்களால் தரிசிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பிராப்தம் இருக்குது அப்படின்னும் பொழுது அவசியம் நீங்கள் போய் நிச்சயமாக தரிசிக்கலாம். எல்லா நாட்களும் எல்லா தினங்களிலும் ஈஸ்வரனுடைய தரிசனம் அப்படின்றது வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு தனி சிறப்பு, தனி பெருமை. இந்த கோயிலில் நான் சொன்னபடி மேற்கு நோக்கிய துர்கை அப்படின்னும் பொழுது அம்பாளை துர்கையை நம்ம சேவிக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமையில இந்த துர்கையை நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னா, சேவிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய தனி பாக்கியம் அது. அதே போல இந்த ஊர்ல தென்காசியிலேயே வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோமதி அம்மன் உடனுரை, ஈஸ்வரன் நம்ம சூரியநாராயணர், சங்கரநாராயணர் கோயில், சங்கரன் கோயிலில் பைரவருக்கு பக்கத்திலேயே வந்து கூட இருப்பா நம்மளுடைய துர்கை. அந்த அம்மா வந்து தெற்கு நோக்கி காட்சியிருப்பா. ஆனால் இந்த கோயிலில் வந்து மேற்கு நோக்கி இருக்கின்ற துர்கை ரொம்ப அரிதினும் அரிது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில இந்த துர்கையை போய் நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலையில் கோர்த்து உங்கள் கையால் கோர்த்து அந்த அம்மாளுக்கு நீங்கள் சாத்தி வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது எப்பேற்பட்ட பிணி, உங்களுடைய உடல் உபாதைகளாக இருக்கலாம், உறவினர்களுடைய பகையாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக இருக்கலாம், எல்லா விஷயத்துலையுமே இந்த துர்கை உங்களுக்கு கூட நின்று உங்களுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பா அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய துர்கையுடைய அமைப்பு. ஜென்ரலாகவே மேற்கு நோக்கி நமக்கு இருக்கின்ற எல்லா விக்கிரகங்களும் வாழ்க்கையில் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கறது தான் அதனுடைய தத்துவமே. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அமர்ந்த நரசிம்மர் அப்படியே நம்மளுடைய ஈஸ்வரனுக்கு பின்னால், அவருடைய சன்னதிக்கு பின்னாலே மேற்கு நோக்கி இருப்பார். அதுபோல இங்க வந்து துர்கை வந்து காட்சி கொடுப்பா. அவ்வளவு சக்தி வாய்ந்த துர்கை. இதுதான் இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த காற்றை யாரெல்லாம் சுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அந்த காற்று நம்ம மேல படுறதோ எல்லாருக்குமே வாழ்க்கையில மாற்றம் அப்படின்றது வந்து உறுதியாக இருக்கும். அதுதான் காசி விஸ்வநாதர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயிலுடைய முக்கியமான ஒரு விஷயம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.